وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக கெட்டது இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய செயல்கள். இந்த மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் பித்அத் என்று கருதப்படும். எல்லா பிதத்துகளெல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அடைந்திருக்கின்றோம். முதலாவது அல்லாஹ்வை நாம் அனைவரும் அல்லாஹ்வை நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட கண்ணியமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், இந்த ரமலானுடைய மாதத்திலுடைய சிறப்பு பற்றியும் நோன்புடைய சிறப்பு பற்றியும் ரமலானின் நோன்பின் சட்டங்கள் பற்றி நாம் இந்த உரையில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவது விஷயம் என்ன என்றால், ரமலான் மாதம் நோன்பு நோற்பது கட்டாய கடமையாகும். இந்த ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு நோற்க அனைவர் மீது கட்டாய கடமை. யார் மீது? யார் வயது அடைந்து இருக்கிறாங்களோ, ஆண் பெண். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும், வயதை கடந்து இருக்க வேண்டும். ஆண் பெண் அனைவர் மீது இந்த நோன்பு கடமையாக்க இருக்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறி இருக்கின்றான், ஷஹரு ரமஸான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும். அத்தியாயம் 2 155வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ரமலான் மாதம் எத்தகைய என்றால், அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியில் இருந்துள்ள தெளிவாகவும் சத்தியம் அசத்தியம், இதில் அல்லாஹ் குர்ஆனில் எது சத்தியம் எது அசத்தியம் என்று பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இந்த குர்ஆனை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இறக்கி இருக்கின்றான். ஆகவே உங்களில் எவர் இம்மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நொற்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இது நோன்பு நொற்பது கட்டாய கடமை இருக்கிறது.
இஸ்லாத்திலுடைய 5 அம்சங்கள் இருக்கின்றன, அர்கான் இருக்கின்றன. இஸ்லாமுடைய 5 அர்கான் அம்சங்கள். முதலாவது கலிமா தொய்யிபா, வணக்கத்துக்குரிய தகுதியான இறைவன் அல்லாவை தவிர வேறு நாயன் இல்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார் என்று கலிமா தொய்யிபா முதலாவது. இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ்ஜு. இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நாம் நோன்புடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் என்றால் இப்படிப்பட்ட இந்த கண்ணியமிக்க மாதத்தில் நாம் நோன்பை கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கி பார்க்குறோம் பல முஸ்லீம்கள் அவருக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலைமையில் நோன்பு விட்டுறாங்க. எப்படி 11 மாதங்கள் எப்படி கடந்துறாங்களோ அதே நிலைமையில் தான் முஸ்லீமுடைய நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் வாழ்கிறாங்க, நோன்பு சரியான முறையில் கடைப்பிடிக்காமல் வாழ்கிறாங்க. எப்படி அவங்க நாஷ்டா மற்ற நாளில் சாப்பிட்றாங்களோ அது இந்த நோன்பு நாளுடைய நாட்களில் கூட சாப்பிட்றாங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். உங்கள் மீது இந்த நோன்பு கடமை இருக்கிறது, அனைவரும் நோன்பு நொறுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அன்பந்த சகோதர சகோதரிகளே, இதுடைய ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகள் என்ன என்றால், இந்த மாதத்தின் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆன் அருளப்பட்டது. இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், குர்ஆனை எல்லாம் இறக்கியிருக்கின்றான். ஷஹரு ரமஸான் அல்லஸி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகைய என்றால் இதில்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். சத்தியம் அசத்தியம் எது என்று இந்த குர்ஆன் வழியாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்கிறான், காமிக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கின்றான் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆன் எப்படி படிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆன் விஷயத்தில் இன்றைக்கி பார்க்குறோம் குறைவாக எண்ணிக்கையில் தான் குர்ஆனை படிக்கிறாங்க. ரமலான் மாதம் அப்படியே போயினே இருக்கும். நம்முடைய தொடர்பு குர்ஆன் விஷயத்தில் எப்படி இருக்கும், டெய்லி நாம் படிக்கணும். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, குர்ஆனை படிப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓதி இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அதே போல் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கின்றன. இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு பற்றி திருமறை குர்ஆனில் கத்ர் என்ற சூறாவை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இறக்கியிருக்கின்றான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். இது 1000 மாதங்கள் நீங்கள் வணக்கத்தை நீங்கள் செலுத்துகிறாங்க. தொழுகை, நோன்பு, ஜகாத் ஆகிய அனைத்து விதமான நன்மைகள் நீங்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஒற்றைப்படை இரவு இருக்கின்றன. ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் 5 ஒற்றைப்படை இரவு இருக்கின்றன. அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், அல்லாஹ் கொடுக்குறான். ஆகவே அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவில் நீங்கள் என்ன செய்யணும், தொழுகை தொழ வேண்டும், குர்ஆனை அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய நேரம் எல்லாம் ஜிக்கிரில் இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுதல், குர்ஆன் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுதல், இந்த விஷயத்தில் தான் உங்களுடைய நேரத்தை என்ன செய்யணும், அதிகமாக செலவு செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போல் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், சொர்க்கவுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும். இத ஜாத்திர் ரமஸான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கவுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுமா, நரகவுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படும். ஷைத்தானை எல்லாம் என்ன செய்வான், விளங்கிடுவான். இந்த மாதத்தில் ஷைத்தான் இருக்க மாட்டான். ஸோ இந்த ரமலானுடைய சிறப்பு பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதவுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த மாதத்தில் எல்லாம் என்ன செய்வான்,
சொர்க்கவுடைய வாசல்கள் திறக்குவான். நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய அமல் நாம் செய்யணும். தொழுகை 5 வேளை தொழுகை தொழணும். அதற்கு முன் பின் சுன்னத்தான தொழுகை, நஃபீலான தொழுகை. அதே போல் தர்மம் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தர்மம் நாம் அதிகமாக, சதகா அதிகமாக செய்ய வேண்டும். காற்று வீசும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த ரமலானுடைய மாதத்தில் சதகா தர்மங்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நம்முடைய பொருளை கொண்டு, நம்முடைய பணத்தை கொண்டு எளிய எளிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் சொர்க்கவுடைய வாசல்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான்? திறந்திருக்கின்றான். நரகவுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. இந்த ரமலானுடைய மாதத்தில் நரகவுடைய கதவுகள் எல்லாம் மூடப்படும். ஏன்? நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. 11 மாதங்கள் நீங்கள் என்ன செய்கிறாங்க? பாவங்கள் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதத்தில் நரகவுடைய வாசல்கள் எல்லாம் ஏன் மூடுறானாக்கா, நீங்கள் அதிகமாக நன்மைகள் செய்ய வேணும். அதற்காக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லணும். நரகவுடைய வாசல்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த மாதத்தில் மூடிடுறான். அன்பார்ந்தவர்களே, அதே போல் 3வது விஷயம் இந்த ஹதீஸில் என்னன்னாக்கா, ஷைத்தானை அல்லாஹ் என்ன செய்வான்? விலங்கிடுவான். ஷைத்தான் இந்த மாதத்தில் இருக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, அதே போல் இன்னைக்கு பார்க்குறோம் பல முஸ்லீம்கள் நஃப்ஸை என்ன செய்கிறாங்க? கட்டுப்படுறாங்க. நஃப்ஸுடைய பேச்சு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய நஃப்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்படக்கூடாது. குர்ஆன் விஷயத்திலும் ஹதீஸ் விஷயத்திலுமே நம்ம நஃப்ஸுடைய கட்டுப்படக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போல் 4வது விஷயம் என்ன என்றால், இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் உம்ரா செஞ்சாங்கனாக்கா ஹஜ்ஜுக்கு சமமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் என்ற நூலில் கூறியுள்ளார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், வசதி கொடுத்திருக்கிறானாக்கா நீங்கள் என்ன செய்யுங்க? மக்கா வரை போய் உம்ரா செய்யுங்க. உம்ரா செஞ்சாங்கனாக்கா இந்த ரமலானுடைய மாதவுடைய சிறப்பில் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய அந்த நன்மைக்கு சமமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். ரமலானுடைய சிறப்பு பற்றி நாம் தெரிஞ்சிட்டோம். இப்போ நோன்புடைய சிறப்பு பற்றி நாம் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் சாம ரமஸானன் ஈமானன் வ இஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்க்குறாங்களோ, நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நோன்புடைய சிறப்பு என்னன்னாக்கா, நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் நோன்பு நொற்றால் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். அதே போல் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும். நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே நற்பலன் அளிப்பேன். நோன்புக்கு அல்லாவே நற்பலன் அளிப்பானா? அதோடைய நோன்பு நாம் நொறுக்கிறோம், அது கூலி யார் கொடுக்குறான்? அல்லாவே கொடுக்குறானா? நீங்கள் தொழுகை தொழுந்தாங்கனாக்கா உங்களுக்கு தொழுகையுடைய நன்மை கிடைக்கும். ஜக்காத் கொடுத்தாங்கனாக்கா ஜக்காத்துடைய நன்மை கிடைக்கும். நோன்பு அல்லாவே நற்பலன் கொடுக்குறான், அல்லாவே அதுடைய கூலி கொடுக்குறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுகின்றான் என்று ஹதீஸுல் குத்ஸி என்ற ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம். இன்னைக்கு பார்க்குறோம், நோன்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் பல முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க? கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க. நோன்புடைய கண்ணியம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க, கெட்ட பேச்சு பேசுகிறாங்க. நோன்பில் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, கெட்ட பேச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 2வது விஷயம் என்ன என்றால், கூசலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். என்ன செய்யக்கூடாது? முதலாவது கூசலிட்டு
சண்டை இடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கூசலிட்டு சண்டை போடக்கூடாது நோன்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவரிடம் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். யாராவது உங்களுக்கு சண்டை எடுப்பதற்காக வராங்க, திட்டுறாங்கனாக்கா நீங்கள் பதிலில் நீங்கள் திட்டக்கூடாது. நீங்கள் அவருக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சண்டையிடக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எவன் கையில் உள்ளது அவன் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாவிடம் கஸ்தூரியின் வாடையை விட விருப்பமானதாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நோன்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் வாயில் ஏதாவது வாடை வந்தானாக்கா அது அல்லாஹ்வுக்கு கஸ்தூரியை வாடையை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நோன்பாளிக்கு 2 நேரம் மகிழ்ச்சியான நேரமா, 1 இஃப்தியார் நேரத்தில், 2 மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு சந்திக்கக்கூடிய அந்த நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறோம், இந்த இஃப்தியார் நேரத்தில் ஒரு மோமின் மகிழ்ச்சியான நேரம், மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கனாக்கா நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? இஃப்தியார் நேரத்தில் தான் அவன் என்ன செய்வான், ஊர் கதை எல்லாம் பேசுவான், என்னென்னவோ பேசுவான். அந்த நேரத்தில் தான் அவன் என்ன செய்வான், ஜிக்கிர் செய்யாமல், துவா செய்யாமல், வீணான பேச்சு, வீணான நடவடிக்கையில் என்ன செய்வான், அவன் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பான். அன்பார்ந்தவர்களே, இஃப்தியார் நேரத்தில் நீங்கள் பேண வேண்டிய சுன்னா என்ன என்றால், இஃப்தியார் நேரம் வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு திறக்க வேண்டும். இன்றைக்கி பார்க்குறோம், பல முஸ்லீம்கள் இஃப்தியார் நேரம் வந்து விட்டது பிறகு கூட தாமதப்படுத்துகிறாங்க. 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் என்று என்ன செய்கிறாங்க, தாமதப்படுத்துகிறாங்க. இஃப்தியார் நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த நோன்பு திறப்பதற்குடைய நேரம் என்ன இருக்கோ அந்த நேரத்தில் பிஸ்மில்லா என்று சொல்லி பேரித்தை பழத்தை கொண்டு நீங்கள் நோன்பு திறக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பேரித்தை பழம் இல்லைன்னாக்கா தண்ணீர்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும், தண்ணி வழியாக நீங்கள் நோன்பு திறக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நோன்பு திறந்த பிறகு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அபு தாவூத் என்ற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஸஹபஸ் ஸமஉ வப்தல்லத்தில் உரூஹு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், மனனம் செய்யணும். நோன்பு திறந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த துவாவை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நாம் கூட இந்த துவாவை நாம் என்ன செய்யணும், மனனம் செஞ்சு எல்லா இஃப்தியாருக்கு பிறகு நாம் என்ன செய்யணும், இந்த துவாவை ஓத வேண்டும். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகமூட்டுகிறேன், ஸஹபஸ் ஸமஉ வப்தல்லத்தில் உரூகு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். இதுடைய பொருள் என்ன என்றால், தாகம் தணிந்தன, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக இதுடைய கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. 2வது மகிழ்ச்சி, மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அந்த நாள் உஜூஹு யௌமஇஸின் நாஸிரா, அப்படிப்பட்ட நாள் அது. அந்த நாளில் அல்லாஹ்வுக்கு பார்ப்பாங்களா, அந்த நேரம் ஒரு மகிழ்ச்சியான நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல் அன்பார்ந்தவர்களே, சஹல் இப்னு சால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் இருக்கின்றன. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரையும் நுழைய மாட்டாங்க. சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்குது, அதோடைய வாசலுடைய பேர் பாபுர் ரையான். ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் வழியாக நோன்பாளி நுழைவாங்க. நோன்பாளியை தவிர வேறு யாருமே நுழைய மாட்டாங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்தவர்களே, பாபுர் ரையான், ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கவுடைய வாசல் வழியாக நோன்பாளி மட்டுமே நுழைவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, நம்முடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 நோன்பு நம்ம என்ன செய்யணும்,
கடைப்பிடிக்கணும். நோன்பு விடக்கூடாது. பசி எடுக்கும், தண்ணி தாகம் எடுக்கும், எல்லாமே என்ன செய்யணும்? நாம பொருந்தி கொண்டு சபராக இருந்து நாம இந்த நோன்பு நொறுக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, நோன்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் பொய் பேசக்கூடாது. மல்லம் எதா ஹவுல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதன் ஐ யத்அம தஅமஹு வ ஷராபஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நோன்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் பொய் பேசக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவனுக்கு புரோஜனமே இல்லை. நோன்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் பொய் சொன்னாங்கனாக்கா, நீங்கள் பசித்து இருந்து தண்ணி தாகத்தில் இருந்து அது அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே புரோஜனம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் உண்மை பேசணும், பொய்யே பேசக்கூடாது. நோன்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் பொய்யே பேசக்கூடாது. இன்றைக்கி பார்க்குறோம், சின்ன சின்ன விஷயத்தில் பொய் பேசுகிறாங்க, வீட்டில் பொய் பேசுகிறாங்க, மனைவியிடம் பொய் பேசுகிறாங்க, மனைவி கணவனிடம் பொய் பேசுகிறாங்க, நண்பனிடம் பொய் பேசுகிறாங்க. அன்பாந்தவர்களே, உண்மை பேசுங்க. நீங்கள் நோன்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் பொய் பேசுனாங்கனாக்கா, நீங்கள் தண்ணி தாகம் எடுத்து பசித்திருந்து அல்லாஹ்வுக்கு எதுவுமே புரோஜனம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அன்பாந்தவர்களே, இன்னும் என்ன என்றால், நோன்புடைய நோக்கம் என்ன என்றால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாச கொண்டோரே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்த போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது, நீங்கள் பயபக்திபர்களாகலாம் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். நோன்புடைய நோக்கம் என்னன்னாக்கா, நோன்பு வழியாக இறையச்சம் அடையணும், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் கூறியிருக்கிறார்கள். நோன்புடைய நோக்கம் என்னன்னாக்கா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். நீங்கள் நோன்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன செய்கிறதில்ல, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதில்ல, தண்ணி சாப்பிட்றதில்ல. ஏன்? அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குது, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உள்ளத்தில் அச்சம் இருந்த காரணத்தால் நீங்கள் என்ன செய்கிறதில்ல, பாவமான செயல் நீங்கள் செய்கிறதில்ல. அதே போல் 11 மாதங்கள் நீங்கள் என்ன செய்யணும், பாவத்திலிருந்து முற்றிலும் நீங்கணும். அல்லாஹ்வை எப்படி நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் தராவி தொழுகை தொழுறாங்களே, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளணும். அன்பாந்தவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் வந்தால் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். இந்த நன்மை அந்த பாவத்திற்கு என்ன செய்யும், அழித்துவிடும். இன்னல் ஹசனாத்தி யுஸ்ஹிப்ன ஸய்யாத், நிச்சயமாக நன்மைகள் எல்லாம் பாவத்தை என்ன செய்யும், அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். அதே போல் அன்பாந்தவர்களே, நோன்பு யார் யார் விடலானாக்கா, ஒயின் குந்தும் அல சஃபரின், பயனாளி என்ன செய்யலாம், தற்காலிகமாக நோன்பு என்ன செய்யலாம், விடலாம். விடுபட்ட நோன்பு ரமலானுக்கு பிறகு என்ன செய்யணும், ஹலாஸ் செய்ய வேண்டும். நோயாக இருக்கிறாங்க, ஜுரம் இருக்குது, அப்போது நீங்கள் என்ன செய்யலாம், ரமலான் மாதத்தில் நோன்பு நொறுக்க சக்தி இல்லைனாக்கா, நோயாளிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, திருமறை குர்ஆனில் அவருக்கு அல்லாஹ் சலுகை கொடுக்குறான். பயணத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், நோன்பு விடலாம். அதே போல் நோய் இருக்குது, நோயில் நீங்கள் என்ன செய்யலாம், நோன்பு விடலாம். விடுபட்ட நோன்பு நீங்கள் என்ன செய்யணும், ரமலானுக்கு பிறகு ஹலாஸ் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய ஹதீஸில் கூறியிருக்கிறார், திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் கூறியிருக்கிறார்கள். அதே போல் முதிய வயது இருக்குது, முதியவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோன்பு நற்பதற்கு சக்தி இல்லைனாக்கா, ஒரு நோன்புக்கு பதிலாக ஏழைகளுக்கு ஃபிதியா கொடுக்க வேண்டும், உணவு அளிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த நோன்புடைய சட்டத்தில் 7வது என்ன என்றால், பிரசவ அடைந்த பெண், மாதாவிடை அடைந்த பெண்ணுக்கு நோன்பு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். அதே போல் அன்பந்தவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவதான் நாடுறான், கஷ்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு நாடுறதில்லை என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக நினைவு கூறுங்க என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அன்பந்தவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக என்ன செய்யணும், தொழுகை தொழணும், அதிகமாக உபரியாக தொழுகை தொழணும், குர்ஆன் ஓதணும், ஜிக்ர் செய்ய வேண்டும்.
அதிகமாக இந்த மாதத்தில் குர்ஆனை படிங்க. உங்களுடைய பாவ மன்னிப்பு நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாவிடம் தேடுங்க. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய பாவத்தை கொண்டு அல்லாவிடம் என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு தேடுங்க. இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். நீங்கள் பாவம் செஞ்சிடறாங்கனாக்கா நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நிராசை அடையக்கூடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமியா, நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடணும். பாவ மன்னிப்பு தேடினால் யுர்சிலிஸ் சமா அலைக்கும் மிதராரா, வானத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு மழையை அனுப்புவான். பிள்ளையை கொண்டு செல்வத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். இப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அன்பாந்தவர்களே, அதிகமாக துவா கேளுங்க. துவாவை அதிகமாக கேட்க வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். எக்காரணத்தோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நோன்பு விடக்கூடாது. இரவு நேரத்தில் ஹியாமுல் லைல் என்ற அந்த தொழுகையை நீங்கள் என்ன செய்யணும்? தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மன் ஹாம ஈமானஹு வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, யார் நன்மையை எதிர்பார்த்து இரவு நேரத்தில் தராவி தொழுகை தொழுறாங்களோ அவருக்குடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இன்னைக்கு பார்க்குறோம், தராவி தொழுகை இல்லாமல் பல முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க? வீணான பேச்சு, எல்லா இடத்துல என்ன செய்கிறாங்க? நேரத்தை வீணாக்குறாங்க. அன்பாந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நேரத்தை வீணாக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் நீங்கள் என்ன செய்யணும்? அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும், நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டும். எக்காரணத்தோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. முற்றிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்பட வேண்டும். அன்பாந்தவர்களே, ஆகவே சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகள் அதிகமாக செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் ونفعنا وإياكم بما فيه من الآيات وذكر الحكيم إنه تعالى جواد كليم بليكم بالرؤوف الرحيم ورب حليم.